IPL 2024ஆம் ஆண்டு சீசனில் முதல் போட்டியில் நடப்பு சாம்பியனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி RCB அணியை வீழ்த்தி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் ருத்துராஜ் கேப்டனாக களமிறங்கிய முதல் போட்டிகளிலேயே வெற்றியை பெற்றிருக்கிறார். இந்த நிலையில் தோல்வி குறித்து கருத்து தெரிவித்துள்ள RCB அணி கேப்டன் டு பிளியர்ஸ் பேட்டிங்கில் 20 ரன்கள் குறைவாக அடித்துவிட்டோம் என்று கூறியுள்ளார். பவர் பிளேவின் எப்போதுமே நன்றாக பயன்படுத்தி கொண்டு ரன்களை சேர்க்க வேண்டும். இல்லை என்றால் சுழற்று பந்து வீச்சாளர்கள் சென்னை ஆடுகளத்தை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு நமது கதையை முடித்து விடுவார்கள். நாங்கள் முதல் 6 ஓவரில் அதிக விக்கெட் இழந்துவிட்டோம். நாங்கள் முதல் 10 ஓவர்களில் சரியாக விளையாடவில்லை. ஆனால் ஆடுகளம் நன்றாக தான் இருந்தது. நாங்கள் சென்னையை விட கொஞ்சம் பின்தங்கிதான் போட்டி முழுவதும் இருந்தோம். அவர்கள் எங்களை விட போட்டியில் அனைத்து கட்டத்திலும் முன்னேறி சென்றார்கள். CSK வீரர் சிவம் தூபே ஷார்ட் பால்களை எதிர்கொள்ள கொஞ்சம் தடுமாறினார். இதை பயன்படுத்தி கொண்டு நாங்கள் தொடர்ந்து ஷார்ட் பந்துகளை வீசினோம். நடு ஓவர்களில் கொஞ்சம் விக்கெட்டுகளை எடுக்க முயற்சி செய்தோம். ஆனால் அது பலன் அளிக்கவில்லை. நீங்கள் புள்ளி விவரத்தை பார்த்தால் சென்னை ஆடுகளத்தில் முதலில் பேட்டிங் செய்த அணிகள் அதிக வெற்றியை பெற்றிருக்கின்றது. ஆடுகளமும் கொஞ்சம் காய்ந்த நிலையில் இருந்தது. இதனால் முதலில் பேட்டிங் செய்ததில் எந்த தவறும் இல்லை. எங்களுடைய சுழற்று பந்து வீச்சாளர்கள் நன்றாக செயல்பட்டார்கள் என்றுதான் நினைக்கிறேன். தினேஷ் கார்த்திக் கடந்த ஒரு ஆண்டாக எந்த கிரிக்கெட்டும் விளையாடவில்லை என நினைக்கிறேன். ஆனால் அவர் இன்றைய ஆட்டத்தில் முக்கிய இன்னிங்ஸில் ஒன்றை ஆட இருக்கிறார். இதேபோன்று அனுஜ் ரவாத்தும் தன்னுடைய திறமையை நிரூபித்திருக்கிறார் என்று டு பிளியர்ஸ் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.